இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ லீயை தான் காமிக்கிறாங்க. அவன் லீ குரூப்போட யங் மாஸ்டர். ஸோ அவங்க ஃபைட்டிங் ஸ்கில் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அவங்க ஃபைட் பண்ணிட்டு இருந்தான். அவங்க மாஸ்டர் வர்றாங்க. மாஸ்டர் இப்படி உங்களுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் இப்போ எங்கள் வெளியே போனதுமே எல்லாருமே அங்கே வந்துட்டு நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பெரிய ஃபேனே இருக்காங்க. ஸோ இவங்க கார்லேருந்து கிளம்பி போயிட்டு இருந்தா இங்கே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவையும் காமிக்கிறாங்க. ஹீரோயினோட நேம் வந்து நான்சி. அங்கே அந்த பொண்ணு வந்து போட்டு பயங்கரமாக அடிச்சு அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அவளோட நேம் வந்து ஜிசி. ஏன்னா அவங்க எல்லாருமே பெரிய பணக்காரவங்க. இவன் வந்து புவர் ஃபேமிலின்னு சொல்லிட்டு போட்டு இன்சல்ட் பண்ணிட்டாங்க. ரொம்பவே அங்கே அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு மியூட்டை பேத்த வச்சுட்டு அவள் இவ்வளோ பெரிய எலைட் ஃபேமிலி படிக்கிற இடத்துல வந்துட்டு படிப்பாளா? உனக்குலாம் இங்கே உள்ள வர்றதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு அவளை அங்கே வந்துட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணதும் ஆயிட்டு நீ என்ன தெரியும் எங்கள் அம்மாட்ட இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு அங்கே கிட் பண்ண போனால் அவளை பிடிச்சவங்க தள்ளி விட்டதில் இந்த சைடில் நமக்கு ஹீரோவோட கார் வந்துட்டுருக்கு. அந்த சைடில் பார்த்தா ஒரு ட்ரக் அவன் மேலே ஆக்சிடென்ட் பண்ண வந்ததும் இவன் கார் இந்த பக்கம் டேர்ன் பண்ணான். ஸோ ஹீரோயின் ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். அவனுக்குமே பயங்கர அங்கே அடிப்பட்டு அவனுமே மயக்கமாயிடுறான். ஹாஸ்பிட்டலில் பயந்து போய் அழுதுட்டே அவங்க அம்மா கொண்டு போய் சேர்க்குறாங்க. தயவு செஞ்சு என் பிள்ளைய காப்பாற்றிருங்க அப்படின்றா சொல்லிட்டு அதுவும் ரெண்டு பேரோட கை அங்கே டச் ஆனதுமே அவங்களோட சோல் வந்து அப்படியே எக்ஸ்சேஞ்ச் ஆகிருது. ஸோ மனைவி ஹீரோயின் கண்ணை முடிச்சதுமே அப்போ அவங்க பேசுகிறா நான் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவங்க அம்மா ஷாக் ஆகி போயிட்டு என் பொண்ணு மியூட்டால் இருந்தா எப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு கேட்டதும் இப்போ வாஷ்ரூம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க வாஷ்ரூம் போனால் ஐயோயோ என்னோட ப்ரீசியஸான திங்க காணமே நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பாடியை பார்த்தா அங்கே ஒரு கேர்ளோட உடம்பு இருக்கு. அதை பார்த்துட்டு கடவுளை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றத சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். இது எப்படி நடக்குது அப்படின்றத சொல்லிட்டு தன்னோட பாடி எல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு பக்கம் ஷையா வேற வந்துட்டு இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் யாருன்னு கண்டுபிடிக்கணும். இது ஒரு உமனோட பாடி, என்னோட உடம்பு எங்க இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருக்கான். ஸோ இங்க அவங்க அம்மா பார்த்தாங்க எல்லாமே சாப்பாடு போட்டுட்டு இருந்தா அவங்க அப்பா அங்க வந்துடுறாரு. சாப்பாடு எடுத்துட்டு வா அப்படின்றத சொன்னதும் இன்னும் சமைக்கலன்னு சொன்னதுமே என்னது சமையல் பண்ணலையான்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமாக அடித்ததுமே அங்கே நம்ம ஹீரோயின் வந்து கையை பிடிச்சிக்கிறா. அங்கே ஒரு மியூட் வந்து உனக்கு இவ்வளோ தைரியமானு சொன்னதுமே நம்ம உள்ளே இருக்கிறது நம்ம ஹீரோ தானே, உனக்குலாம் வெக்கமா இல்லையா ஒரு லேடி மேலே கை வைக்கிறடான்னு சொல்லிட்டு போட்டு அடி வெளுத்ததுமே இப்போ அவங்க அம்மா ஷாக்காகி போயிடுறாங்க. என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்றத சீட்டுங்க கேட்குறாங்க. போய் அடிச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் நான் பார்த்தேன் உன்னை பீஸ் பீஸாக வெட்டி போட்டுருவேன்னு சொல்லிட்டு மிரட்டினதும் அங்கே இருக்க மீன் எல்லாமே பறந்து வெளியே வந்து விழுந்துட்டுருக்கு. ஐயோ பேய் அப்படின்ற சைட்டு அந்தால் பயந்து விழுந்தடிச்சு ஓடி போயிடுறாரு. அங்கே ஸ்கூலுக்கு அவள் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அவங்க அம்மாவுக்கு அங்கே ஹெல்ப் பண்ணதுமே நீ இப்போ உள்ளே போமா, இதெல்லாம் அப்பாட்ட பேசிக்கிறேன், நீ கவலைப்படாத, ஃப்யூச்சரில் நீ நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற சைட்டு அங்கே வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நீ இப்போ நல்லபடியாக படிக்கிறத மட்டும் பாரு, உனக்கு வந்து யாரும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுமே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப முடியாமல் போயிட்டுருக்கு. என்னமாச்சு உங்களுக்குன்னு சொன்னதும் கொஞ்சம் பிளட் சுகர் தாம்மா, வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நான் ஃபுட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனால் அப்போ அங்கே அந்த சிசி வந்துடுறா. திரும்ப இந்த மியூட்டோட அம்மா இங்கே வந்துட்டா பார்த்தியான்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்திருக்க வெஜிடபிள் எல்லாமே ஏற்றி தள்ளி விட்டுட்டு உன்னெல்லாம் யார் உள்ளே விட்டதுன்னு சொன்னதுமே நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, இதெல்லாமே டேர்ட்டி ஆகணும், அப்புறம் யார் வாங்குவாங்கன்னு சொன்னதும் அங்கே வேணுக்குனே காலை வச்சு அதை மிதித்து ஏற்றி தள்ளி விட்டு ரொம்ப எல்லாருமே சேர்ந்து அங்கே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே சொல்லு, உனக்கு காசு தானே, எவ்வளோ வேணுமோ நான் பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு காசு அங்கே விட்டெறிஞ்சு அவங்கள அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. வந்துட்டு இது எல்லாத்தையுமே சாப்பிட்டேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உனக்கு இன்னுமே நான் வந்து நிறைய காசு கொடுக்குறேன், உன் பொண்ணு எப்படிங்க படிக்கிறான்னு பார்ப்போன்னு சொன்னதும் அவங்க வந்துட்டு கெஞ்சிட்டு தயவு செஞ்சு நீங்கள் அப்படி பண்ணாதீங்க, இதை சாப்பிட்டு தானே வேணும், நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அங்கே சாப்பிட போனால் இந்த சாப்பிட்டு இதையும் சேர்த்துன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப அசிங்கப்படுத்தினான். கூட இருக்க ஜால்ராக்களுக்குமே அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. எங்கள் அம்மா விடு அப்படின்ற சைட்டு ஹீரோயினுங்க கத்துறா. வந்து பிடிச்சி தள்ளி விட்டதுமே பார்ப்பா இந்த மியூட் வந்து பேச வேற ஆரம்பிச்சிட்டா அப்படின்ற சைட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மாவா நீங்கள் வந்துட்டு இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அடிக்க போனதுமே அவங்க அம்மா அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு நீ என்ன பண்ணிட்டுருக்கா அப்படிலாம் பண்ணாதன்னு சொன்னதும் அவங்க வந்து அவங்கள இப்படி வந்து புள்ளி பண்ணுவாங்க, நான் எப்படி சும்மா விடுவேன், உங்களுக்கு ஒரு லெசன் எடுக்கிறேம்மா அப்படின்றத அவசரா. ஸோ பார்ப்பா வெஜிடபிளோட பொண்ணு மியூட் இவ உடம்புக்குள்ளே பேய் புகுந்துருச்சு, நம்மளவே வந்துட்டு எதிர்த்து அடிக்க வரலான்னு சொன்னதும் உங்களுக்குலாம் சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அடிக்க போனதுமே அவங்க அம்மா போட்டு அடிச்சிடுறாங்க. நம்ம ஃபோவர் ஃபேமிலி, நீ படிக்கிறதா உனக்கு வந்துட்டு வாழ்க்கையில் முக்கியம், இவங்கள மாதிரி பணக்காரவங்ககிட்ட போய் வம்புலுக்காத அப்படின்றா சொல்லிட்டு திரும்ப அங்கே நீடன் பண்ணிட்டு அங்கே சாரி கேட்டுட்ருக்காங்க, மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு.
ஸோ அப்பாங்க அவளை பார்த்தா சரி சரி ஓகே விடுங்க பரவாயில்ல, இந்த டைம் மன்னிச்சுட்டே உன் பொண்ணை அடுத்த டைம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு அவங்க போயிட்டுருக்கா. காசு எல்லாமே விட்டு எறிஞ்சிட்டு போகிறாங்க. இப்போ அவங்க அம்மா நீங்கள் எதுக்காக அவங்ககிட்ட போய் வந்து முட்டாள் மாதிரி மன்னிப்பு கேட்டுட்ருக்கீங்கன்னு சொன்னதும் அம்மா வந்துட்டு யூஸ்லெஸ் ஆகிட்டேன்ல, அப்புறம் எப்படி நான் உன்னை காப்பாற்ற முடியும், நீ வந்து படித்து வாழ்க்கையில் முன்னேறி வர வேணாம்மா, தயவு செஞ்சு நீ வந்து அவங்ககிட்ட போய் வந்து வம்பு வளர்க்காதம்மா, அவங்களாம் மோசமானவங்க பணக்காரவங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அழுதுட்ருக்காங்க. ஸோ இதெல்லாமே கேட்டுட்டாங்க. உடம்புக்குள்ளே இருக்க நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு பூவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு எப்படின்னே தெரியாது. பார்த்தா இன்னொரு கேர்ள் இருக்கா, அவளையுமே போட்டாங்க அடிச்சுட்டு, அவளுமே பூவர் ஸ்காலர்ஷிப்பில் வந்திருக்கான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீடன் பண்ணிட்டு மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தா பின்னாடி வந்து கிக் பண்ணி ஏற்றி தள்ளினதுமே உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது, நீ என் மேலே காலை வச்சுருப்ப, உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதும் அந்த பொண்ணை காப்பாற்றி அவங்க அனுப்பி விட்டுட்டு, உனக்கெல்லாம் வந்துட்டு கால் மட்டும் கிடையாது, உன்னை என்ன பண்ண போகிறேன் பாரு, மார்னிங் நீ அம்மாட்ட பிஹேவ் பண்ணதுக்கு உனக்கு சரியான டீச்சிங் இப்போ கிடைக்க போகுது அப்படின்றத அவள் சொன்னதுமே, ஓ நீ எனக்கு டீச் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. மார்னிங்னு பாவமேன்னு விட்டோம், இந்த டைம் அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வெஜிடபிள் விற்கிறவளோட பொண்ணுக்கு இவ்வளோ தூரத்துக்கு தைரியமா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஒழுங்கா நீ மன்னிப்பு கேளு அப்படின்ற சொன்னதும், பார்த்தியாப்பா இந்த டாக்கு வந்து திமுற, நம்ம வந்துட்டு இவட்ட மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பேசிட்டு அங்கே ஃபைட் பண்ண அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புனதுமே அவங்க உள்ளே இருக்கதான் நம்ம ஹீரோ வச்சு அவன் தான் நல்லா ஃபைட் பண்ணுவானே போட்டாங்க அந்த குச்சை வச்சு போட்டு வெளுன்னு எல்லாத்தையும் வெளுத்து விட்றான். பார்த்துட்டு அவங்க எல்லாருக்குமே பயமாகி போயிடுது. இப்போ அடுத்து நீ தான் அப்படின்ற சைட்டு நல்ல டஸ்ட்பினாக கொண்டு வந்திருக்கா அந்த தண்ணியில் போட்டு அதை முக்கியம் அவன் முகத்திலே வந்துட்டு விட்டு அடி வெளுத்ததுமே அவங்க கோமாயிட்டு கத்திட்டுருக்கா. இவங்க எல்லாருக்குமே ஐயோ என் வாரமோ நாத்தடிக்குதேன்னு சொல்லிட்டு இவங்க கத்திட்டுருக்காங்க. இப்போ நீ பண்ணதுக்கு பாரு உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னதும் என்ன பண்ணுவேன், போலீஸ்கிட்ட போவையா, போய் வந்துட்டு நீ வந்து சொல்லே பார்ப்போம், நீ என்னை காரில் பிடிச்சி தள்ளி விட்டு என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணல நான் சொல்லவா, அப்போ உன் நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற சைட்டு மிரட்டினதுமே உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது நீ என்ன மிரட்டிட்ருக்க அப்படின்ற சொன்னதும் சொல்கிறா லீ ஃபேமிலியுமே தேடிட்டு தான் இருக்காங்க, யார் வந்து கார் ஆக்சிடென்ட் பண்ணதுன்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட உன்னை பற்றி போட்டு கொடுத்துட்டேன்னா நீ என்ன பண்ணுவேன்னு சொன்னதுமே அவள் உடனே கோவமாயிட்டு கத்துனதும் இவங்க குச்சை நீட்டிட்டுங்க மிரட்டினதுமே உடனே அங்கே சாரி கேட்டு ட்ராமா பண்ணுறா. பாவமேன்னு விட்டுட்டு போகிறேன், இல்லை உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதுமே பாரடி நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் கோவமாயிட்டுருக்கா. ஸோ இங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்ப முடியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. அப்பாங்க என்னோட பாடிக்குள்ளே இருக்க சோல் எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகும், நான் இவளுக்கு ஒரு லெட்டர் எழுதி வைக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ எனக்காக லெட்டர் எல்லாமே எழுதிட்டுருக்கான். இங்கே நம்ம ஹீரோட பேரண்ட்ஸை காமிக்கிறாங்க. அவன் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, அவங்களுக்கு அதை பார்த்துட்டு கஷ்டமாயிட்டுருக்கு. அப்பாங்க என் பிள்ளைய நீங்கள் என்னாச்சும் பண்ணி காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற சொல்லிட்டு அவர் பயங்கர கோவப்பட்டதுமே டாக்டர்ஸ் எல்லாத்துக்குமே அங்கே வந்துட்டு கவலை ஆயிடுச்சுக்கு. ஃபஸ்ட்டு என் பிள்ளைக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் நடந்ததுக்கு யாருன்னு கண்டுபிடிக்கணும், அவனுக்கு வந்துட்டு நல்ல ஹாஸ்பிட்டல் மாற்றுங்கன்னு சொல்கிறான். டக்கு நீங்கள் நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வருது. பார்த்தா அவளுக்கு ஆக்சிடென்டான நினைவுகள் எல்லாமே வந்துட்டுருக்கு. என்னென்னு பார்த்தா ஹீரோயினோட உடம்புக்குள்ளே திரும்ப அவளோட சோலே வந்துடுது. வெளியே என்னடா சவுண்டுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவங்க அப்பா தான் காசு திருடிட்டுருக்காரு. அப்பாங்க அவள் பயந்து போயிடுறான். அந்த ஆள் வந்துட்டு உன்னை இன்றைக்கி என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்றத சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டு இவளை பேசாமல் வந்து வித்துற வேண்டிதான், நான் இப்போ கசினுக்கு போயிட்டு வந்துட்டு இவளுக்கு நான் பனிஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோயின் ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலில் இருக்க எல்லாருமே அவளை பார்த்து பயந்துட்டுருக்காங்க. என்னடா இவனுங்க பயப்படானுங்களேன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரியலை. உடனே அங்கே அந்த ஜிசி சண்டைக்கு போனதுமே நீ பேசாமல் போப்பான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே அனுப்பிவிட்டதும் என்னாச்சு எல்லாம் ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நோட்டை ஓப்பன் பண்ணால் நம்ம ஹீரோ அவளுக்காக வந்துட்டு அங்கே நிறைய நோட்ஸ் எல்லாமே எழுதியிருக்கான். ஸோ அவங்க பாடிக்குள்ளே வந்து சேஞ்ச் ஆனது எல்லாமே அவங்க அப்பையுமே எப்படி பனிஷ் பண்ணாங்கன்ற விஷயங்கள் எல்லாமே அதில் எழுதியிருக்கான். நீ உண்மையிலே ஒரு நல்ல பொண்ணு, உன் படிப்பை பாரு, உனக்கு நாளைக்கு ஜாப் தேடும் போது நீ என்னை வந்துட்டு மீட் பண்ணு, நான் உன்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்றத சொல்லியிருக்கான். ஸோ இங்கே அவன் நல்லாயிட்டான்னு சொல்லிட்டு அங்கே நியூஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. அதை பார்த்ததுமே மாஸ்டர் லீவர் தான் ரொம்ப ரிச்சானவர், ரொம்ப ஹேண்ட்ஸமான ஆசமான பர்சன் சொன்னதும் அங்கே ஹீரோயின் ஷாக்காகி போயிட்டு அப்போ இவர் அதுன்னு சொல்லிட்டு அங்கே ஆட்டோகிராஃப் பண்ணதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாகிடுச்சிக்கு. அப்போ அங்கே அந்த பொண்ணு வந்துட்டு தேங்க்யூ சொல்லிட்டு காஃபியெல்லாம் கொடுத்ததும் எதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க செய்கையில் கேட்டதுமே நேற்று நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கல்ல அதுக்கு தான் அப்படின்ற சொன்னதுமே ஹீரோயின் நான் ஹெல்ப் பண்ணேன்னா அப்படின்ற சொல்லிட்டு ஸோ அந்த ஞாபகங்களுமே வந்துட்டுருக்கு. உண்மையிலே இவர் ஆசமான பர்சன் தான் சொல்லிட்டு அவளுக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. பிறகு அங்கே வீட்டில் வந்துட்டு அவங்க
கோழிங்களுக்கு எல்லாமே இற போட்டுச்சேக்கா. அவங்க அம்மா நீ போம்மா உள்ள, நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன், கொஞ்ச நேரம் நீ ரெஸ்ட் எடு அப்படின்ற சொல்கிறாங்க. இருக்கட்டும்மா பரவாயில்ல அப்படின்ற சொல்லிட்டு அவங்க அம்மா கூட அவங்க வந்துட்டு பேசிட்டுருக்கா. ஸோ அப்பாங்க நேற்று நல்லா நீ பேசுன, திடீர்னு என்னாச்சுன்னு தெரியலை திரும்ப உனக்கு பேச்சு வராமல் போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கவலையாயிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க அப்பா அங்கே வந்துட்டு ஏகப்பட்ட ரவுடிங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே லூன்ற ஒரு பர்சன்ட்டை இதான் என் பொண்ணுன்னு சொன்னதுமே அவங்க அம்மா என் பொண்ணு பக்கத்தில் வந்தீங்கன்னா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. பார்த்தா அந்த ஆள் கசினோவில் தோற்று போய் தன்னோட பொண்ணு வந்துட்டு இந்த ஆளுக்கு அங்கே சேல்ஸ் பண்ணியிருக்கான். உங்கள் பொண்ணு வந்துட்டு பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா, உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு கேப்லிங் விளாண்டு தோற்று போய் இப்போ எனக்கு இந்த பொண்ணை கொடுத்துட்டான்னு சொன்னதும் அவங்க விட மாட்டேன்னு சொன்னதுமே அங்கே போட்டு அடிச்சுட்டு தான் அவங்களுக்கு தூக்கிட்டு போங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்ற சொன்னதும் உண்மையிலே உன் பொண்ணு ரொம்ப சூப்பராக இருக்காப்பான்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி இழுத்ததுமே அவங்க அம்மாவுமே பிடிச்சிக்கிறாங்க. ப்ளீஸ் என் பொண்ணை விட்டுருங்கன்னு சொல்லும் போதே அவங்க அம்மாவை போட்டு எல்லாருமே சேர்ந்து அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. பிளட்டாக வாமிட் வந்துட்டுருக்கு. ஹீரோயின் பயங்கரமாக அழுதுச்சேக்கா. அப்படியே மயக்கமாய் விழுந்ததுமே அங்கே அவள் அந்த கார்டு எடுத்து பார்த்துட்டு ப்ளீஸ் எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்க மிஸ்டர் லீன்னு சொல்லிட்டு அங்கே அவள் அழுததுமே இவனுக்கு அங்கே வந்து எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி அப்படியே போயிட்டே இருக்குது. டக்குன்னு அங்கே கண்ணு முடிச்சதுமே என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கே பயந்து போயிட்டதுமே அம்மா இந்த ரைட் சைடில் வில்லேஜ் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு பொண்ணை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவன் மயக்கமாயிடுறான். சோப்பாங்க இவன் வந்துட்டு அங்கே பிக் பண்ணி அங்கே சாரி கேட்குறா, என்னோட அம்மாவை எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு லிட்டில் கேர்ள் நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ வந்துட்டு எனக்கு சொந்தமானவ, பார்க்க நீ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே தூக்கிட்டு போனதுமே அவங்க அம்மா திரும்ப அங்கே கெஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பாவுமே போட்டு அடிச்சுட்டு என்ன வாயை முடிட்டு பேசாமல் இருக்க மாட்டியா அப்படின்ற சொல்கிறாங்க. அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண போகும்போது என்னை காப்பாற்ற யாருமே இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே மயக்கமாயிடுறா. இவனுக்கு பார்த்தா அங்கே ரொம்ப சீரியஸாக இருது, என்னாச்சு என் பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு அவங்க பயந்து போயிட்டு கேட்கும்போது டக்குன்னு பார்த்தா இவனோட உடம்புல இருக்க அந்த சோல் அவளுக்கு போயிடுது. ஓங்கி ஏற்றி அவனை தள்ளினதுல அவன் போய் பறந்து போய் கீழே விழுகிறான். உங்களுக்கெல்லாம் எவ்வளோ தைரியம் இருக்குது அப்படின்ற செட்டு கோவப்படும் போது இங்கே நம்ம அசிஸ்டண்ட்டுக்குமே அங்கே ஒரு அசைன்மெண்ட் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தா ஹீரோயினை காப்பாற்றுறது தான். அவங்க ஆளுங்களை கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. அப்போ அவங்க அம்மா என்னம்மா நீ திரும்ப பேசுகிறேன்னு சொன்னதுமே அப்போ தான் அவனுக்கு புரியுது. அப்போ திரும்ப பாடியில் வந்துட்டமான்னு சொல்லிட்டு நீ தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு, இங்கேருந்தா உனக்கு பிரச்சனை ஆயிரும் அப்படின்ற சொன்னதும் அம்மா நீங்கள் உட்காருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இவனுங்களெல்லாம் இன்றைக்கி நான் ஒரு வழி பண்ண விட மாட்டேன், உங்களுக்கு எவ்வளோ தைரியம் தான் நீங்கள் வந்துட்டு எங்கள் அம்மா மேலே கையை வைப்பீங்கடா, செத்தீங்கடா அப்படின்ற சொன்னதும் ஏன்னா உன் பொண்ணு மியூட்டாக இருந்தா திடீர்னு பேச ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னதுமே நான் உங்களுக்கு ஹோல் ஸ்டோரியுமே சொல்கிறேன் என்னென்னு, ஃபஸ்ட்டு நீங்கள் அவளை ஒரு வழி பண்ணுங்கள், அம்மா என் பொண்ணையும் போட்டு பொழந்து விடுங்கன்னு சொன்னதுமே அங்கே ஆளுங்களை விட்டு அடிக்க விட போனால் எல்லாத்தையுமே பறந்து அங்கே எத்துன்னு ஏற்றி விட்றா. போட்டு அங்கே அடி வெளுத்துனதும் அங்கே அவங்களுக்கு அங்கே ரொம்பவே இங்கே வந்துட்டு ஷாக்காகி போயிடுது. ஐயோ கோஸ்ட் ஆயிடுனான்னு சொன்னதும் அவங்க அப்பாவையும் போய் போட்டு அடிச்சுட்டு உனக்கு நான் அன்றைக்கி என்ன சொன்னேன், வீட்டு பக்கம் வராதுன்னு சொன்னா இல்லையான்னு சொல்லிட்டு போயிட்டு வெளுத்துனதும் அப்பாங்க இப்போ நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு, நான் வந்துட்டு எங்கள் ட்ராகன் மாஸ்டர்கிட்ட சொல்கிறேன்னு சொன்னதும் தயவு செஞ்சு நீ இங்கேருந்து போயிருமான்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஹீரோயின் எவன்ட்ட வேணாலும் போய் சொல்லி எனக்கு கவலை கிடையாதுடா அப்படின்றத சொல்கிறா. ஸோ அப்பாங்க அவங்க பயந்து போயிட்டு பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவங்க மாஸ்டர்கிட்ட கால் பண்ணி இந்த வில்லேஜில் வந்துட்டு ஒருத்தவங்க என்னை போட்டு அடிச்சிட்டாங்கன்னு சொன்னதும் என்ன தைரியம் இருக்குது எங்கள் மேலே வந்துட்டு கை வைப்பானுங்க, நான் இப்போவே வரேன்னு சொல்லிட்டு ஆளை கூப்பிட்டுட்டு அந்த ஆள் அங்கே வந்துட்டு கிளம்பிடுறாரு. ஸோ இதுதான் அந்த வில்லேஜான்னு சொல்லிட்டு இவங்களுமே வந்துடுறாங்க. மாஸ்டர் வருவார் வந்து உங்களை எது இல்லாமல் பண்ணிடுவாருன்னு சொன்னதும் தயவு செஞ்சு நீ ஓடிடுமா அப்படின்றத சொல்கிறாங்க. நான் வயசானவ எனக்கு எதானாலும் பரவாயில்லன்னு சொன்னதும் அம்மா நீங்கள் ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற சொன்னதும் அவங்க அப்பா பார்த்தியா அவளுக்கு பேச்சு அப்படின்ற சொல்லிட்டு இன்னும் ரொம்ப திமிரா பேசினதுமே இப்போ ஒழுங்கா நீ வந்து நீடன் பண்ணிவிட்டு மன்னிப்பு கேளு, இல்லைன்னு வச்சுக்கோமே உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த லூஸ் சொன்னதும் இப்போ உன்னை என்ன பண்ணுறேன் பாடுறான்னு சொல்லிட்டு அவங்க அட்டாக் பண்ண போனால் அந்த ட்ராகன் மாஸ்டர் வந்துடுறாங்க. ஸோ மாஸ்டர் இவ தான் எங்களை போட்டு அடித்தான்னு சொன்னதும் எனது இவ போட்டு அடித்தாளா, ஏன்டா பொம்பளை பிள்ளைட்டியாடா அடி வாங்கினேன், மானத்தை வாங்கிட்டியாடான்னு சொல்லிட்டு போட்டு அடின்னு அடிச்சிட்ருக்காரு, வெக்கமல்லையாடா அப்படின்ற சொல்லிட்டு மாஸ்டர் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, இவ பயங்கரமாக நாள் இங்கே பாருங்களேன் எல்லாரையுமே போட்டு அடி வெளுத்துட்டா, இதுக்கெல்லாம் காரணம் இந்த உருப்படாதவே இருந்தான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவையுமே போட்டு கொடுக்குறான். அப்போ அங்கே ஒழுங்கா நீ பண்ணதுக்கு வந்து சாரி கேளு அப்படின்ற சொன்னதும் அவங்க அம்மாங்க வந்துட்டு கெஞ்சிட்ருக்காங்க. அவள் வந்து சின்ன பொண்ணு பனிஷ் பண்ணுறதுனா நீங்கள் என்ன பண்ணுங்க அவளை விட்டுருங்கன்னு சொன்னதும் அந்த லூ போட்டு அவங்க அம்மா அவங்க அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு சொல்லி திரும்பவுமே காலை பிடிச்சி கெஞ்சிட்ருக்காங்க. நான் ஓல்டானவ எனக்கு என்னன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை ஏற்றி தள்ளிட்டு அங்கே சாட்டையை வச்சு அடிக்க போனால் ஹீரோயின் அவங்க மேலே கை வச்சிங்கன்னா உங்களை சும்மா விட மாட்டேன்னான்னு சொல்லும்போது அங்கே ஃபைட்டுக்கு ஆள் வந்ததுமே எல்லாத்தையுமே போட்டு அங்கே அடி பொழந்து வச்சா
பரவாயில்லையே நல்லா தான் ஃபைட் பண்ணுற, இப்போ வந்துட்டு போட்டு பொழந்துருவா உங்கள் அம்மாவன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராகன் பாஸ் மிரட்டிட்டு இருக்கான். ஸோ இப்போ பாரு உங்கள் அம்மாவை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே அடிக்க போனால் அவங்க அம்மா தயவு செஞ்சு நீ பேசாமல் வருமா, நீ பேசாமல் இங்கேருந்து ஓடிடுடா அப்படின்ற சொன்னதும் நீங்கள் இப்போ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ரிக்ரெட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மிரட்டிட்டு இருக்கா. ஓ உங்கள் அம்மா செத்த பிறகு நீ வந்துட்டு என்ன வந்து ரிக்ரெட் பண்ணுறதை பற்றி நீ பேச போகிற அப்படின்றத சொல்லிட்டு திரும்ப போட்டாங்க அடித்து அவங்கள பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஹீரோயினால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. போதே லீ குடும்பத்துலேருந்து அவங்க ஆளுங்க வந்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏன்னா லீ ஃபேமிலி இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு லீ குடும்பத்துலேருந்து அவங்க ஆளுங்க வந்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏன்னா லீ ஃபேமிலி இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்துட்டு அந்த பொண்ணான்னு செட்டு கேட்டதும் ஆமாம் நான் தான் லீதுமே இவ போய் சொல்லிட்டுருக்கா, இவ எப்படி ஃப்ரெண்டாக இருப்பான்னு சொல்லிட்டு லீ அங்கே ட்ராகன் மாஸ்டர் கேட்கும்போது இது மாஸ்டர் ஆர்டர், உனக்கு என்ன தைரியம் தான் நீ இப்படி காவியாக வச்சிருப்பான்னு சொன்னதுமே இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க நான் தான் சொல்லிட்டு இருக்காரு. உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லி கேட்டதும் அவன் சைன் பண்ணி கொடுத்ததை காமிச்சதுமே உடனே வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே அவளுக்கு மரியாதை எல்லாமே செலுத்துகிறாங்க. நீங்கள் தான் வந்துட்டு எங்கள் மாஸ்டரோட ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின்மே தூக்கி விட்டதுமே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் உங்களை யாரும் ஹோம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன தைரியம் தான் நீ வந்து மாஸ்டர் லியோட ஃப்ரெண்டு மேலே கை வச்சிருப்ப, அதுக்கானதை நீ பே பண்ணணும்னு சொன்னதுமே அவங்க அப்பா இவ போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லும் போதே அந்த மாஸ் 2 பேத்தையுமே போட்டு அடிச்சிடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இவனுங்க தான் உருப்படாதவனுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இவனுங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், இவன் வந்துட்டு பெத்த பொண்ணை சேல்ஸ் பண்ணியிருக்கான், இவன் ஹரஸ் பண்ண வந்திருக்கான்னு சொன்னதும் அதுக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு சட்டம் மூலமாக கிடைக்குன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம லியோட அசிஸ்டன்ட் மிரட்டும் போது அந்த பாஸ் வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, தயவு செஞ்சு நீங்கள் எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டிட்டு இருக்காங்க. பட் ஆனால் எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி அங்கே வந்துட்டு உள்ளே தூக்கி போட சொல்லிடுறாங்க. அம்மாவை அங்கே தூக்கி விட்டுட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்கா. பட்லர் நீங்கள் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு இன்ஜுரி ஆகிருக்கு, ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற சொன்னதும் அவங்க லீ ஃபேமிலி கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணும், அவருமே கூடிய சீக்கிரம் வந்துட்டு சரியாயிருவார் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கா. நீ என்னம்மா திடீர்னு பேசுகிற, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டுருக்க, உனக்கும் லீக்கு என்ன வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்ற சட்டி கேட்கும்போது நான் தானே லீயே அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ அங்கே என்னதுன்னு சட்டதும் இல்லை நான் லீயோட ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்ற சைட்டு அவங்க பேசிட்டுருக்கா. உங்களுக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுத்துட்டோம், அதுக்கு சாரி அப்படின்ற சொன்னதுமே இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ற சொல்கிறாங்க. அப்போங்க நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னோடய பாடியை போய் செக் பண்ணணும் அப்படின்ற சொல்லிட்டு நானுமே அவங்க கூட சேர்ந்து அவரை வந்து பார்க்க வரலாமான்னு சொன்னதுமே சரி ஓகே அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே பார்த்தாங்க வந்துட்டு அவனுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இன்ஃபார்ம் வந்ததும் பயந்து போயிட்டு அங்கே வந்துட்டு உள்ளே போயிட்டுருக்காங்க. ஐயோ என்னடாச்சின்னு சொல்லிட்டு பாங்க அவன் வந்துட்டு இறந்து போயிட்டான், தயவு செஞ்சு நீங்கள் எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே சாரி கேட்டதுமே ஐயோ எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளையாச்சு அவனும் போயிட்டானான்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணி எமோஷன் ஆகிட்டு அழுதுட்ருக்காங்க. இப்போ பட்லருமே வந்து மாஸ்டர்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அழுதா ஐயோயோ என்னாச்சு அந்த பொண்ணு வந்துட்டு செத்து போயிட்டலான்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் பயமாயிட்டு இருந்தா. அங்கே இவ யார் என் பிள்ளை பக்கத்தில் வந்துட்டு இருக்குதுன்னு சொன்னதும் ஹார்ம் பண்ணாதீங்க, அது உங்கள் பிள்ளையோட ஃப்ரெண்டு தான் சொன்னதுமே நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இவ்வளோ மாதிரி ஆளை போய் எப்படிட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே ஸ்வெப்பானவசி இப்படி ஆயிடுச்சா பாடிஸ் வந்து நான் பேசாமல் இந்த பொண்ணை காப்பாற்றி ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு உங்கள் பையனை என்னால் உயிரோட கொண்டு வர முடியும் அப்படின்றத சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே ஆமாம் நான் கண்டிப்பாக வந்துட்டு காப்பாற்றுவேன்னு சொன்னதும் அப்போ நீ என்ன வேணாலும் கேளு நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலியுமே வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் பிள்ளையை காப்பாற்றிடுவேன்னு சொல்லிட்டு உடனே அவங்க வந்துட்டு பக்கத்தில் போய் இங்கே வந்துட்டு படுத்துக்கிட்டதுமே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் உங்கள் பிள்ளையை காப்பாற்ற வேணாமான்னு சொன்னதும் தலையோட தலையாக அப்படி ஒட்டி வச்சு பார்க்குறா. இது ஒர்க் ஆகலை அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு திரும்ப பறந்து வந்து மேலே வந்துட்டு முட்டி பார்க்குறா. அப்பயுமே ஒர்க் ஆக மாட்டுது, ஏன்னா பைத்தி காய்ச்சியாட்டு சைட்டு இவங்க பார்க்குறாங்க. இப்போவுமே பேசாமல் வந்துட்டு இந்த டைம் நான் வந்து பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு பறந்து போய் வந்துட்டு அவன் மேலே விழுந்துட்டு கிஸ் கொடுக்குறா. அவங்க பேரண்ட்ஸ் அடிப்பாவி என்ன பண்ணிட்டுருக்கா இவளை பிடிச்சி தூக்குங்கன்னு சொன்னதும் தள்ளி போங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்ன அப்படின்ற சொல்கிறா. இவன் என்னென்ன பண்ணிட்டுருக்கா பாருன்னு சொல்லும் போதே கார்ட்ஸ் வச்சு பிடிச்சிட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க. இதை நீ பிள்ளையை காப்பாற்றுற லட்சணமா, இந்த பைத்தியத்தை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் விடுங்கன்னு சொல்லும் போது அவளுக்கு ஞாபகம் வருது பிளட்டு வந்து டச் ஆனால்
அங்கே பாடி ஸ்வைப் ஆகும்னு சொல்லிட்டு ஸோ உடனே அங்கே வந்துட்டு தள்ளி விட்டுட்டு அவங்கள இவ கையை கத்திரிக்கோள் வச்சு கிழிச்சிட்டு அவன் கையை போய் குத்த போகிறா. பட்லர் அதுக்குள்ளே அங்கே அடித்து மயக்கமாக்கிறாரு. இவளை வந்துட்டு பிடிச்சி தூக்கிட்டு போங்க, எங்கேருந்து இந்த மென்டலில் பிடிச்சிட்டு வந்தீங்க, பெரிய தொல்லையாக இருக்குது, நம்மளுக்கு இருக்க பிரச்சனைகள் அப்படின்றத சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு என் பையனுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் வர காரணம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சாகணும், அதுக்கு வந்து தேவையான எல்லாத்தையுமே கண்டுபிடிங்கன்னு சொன்னதும் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க, மாஸ்டர் ஆல்ரெடி இறந்து போயிட்டான்னு சொன்னதும் அவங்க அம்மாவுமே என் புள்ள வந்துட்டு ஆல்ரெடி இறந்து போயிட்டான், நீங்கள் எதுக்காக அப்படி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் லீ ஃபேமிலியில் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக் நடந்திருக்கு, எப்படி நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும், நம்மளுக்கு எதிராக யார் என்ன வேலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்க வேணாமா அப்படின்றத சைட்டாக அவருங்க கண்டுபிடிக்க சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா அவனோட பாடி அங்கே தூக்கிட்டு வந்துடுறாரு அந்த டாக்டர். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, எனக்கு பேசினபடி காசு கொடுங்கன்னு சொன்னதும் பில்லியன் கணக்கில் அந்த ஆள் காசு கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நான் இங்கே கண்ட்ரியில் உன்னை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னதுமே ஓகே சொல்லிட்டு போனதுமே இதுக்கப்புறம் சொத்து எல்லாமே எனக்கு தான் சொந்தம், எல்லாமே என் கைக்கு வந்துடும்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காரு. மாஸ்டர் இப்போ என்ன பண்ண அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு முழிப்பு வந்துடுது. பட் அவனால் பேச முடியல, என்னால் பேச முடியலன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போங்க ஹீரோயின் வந்துட்டு பண்ண விஷயங்கள் ஞாபகம் வந்ததுமே இப்போ இது இம்பாசிபிள் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுச்சுக்கு. இப்போ என்ன மாஸ்டர் பண்ணுறது அப்படின்றத சொன்னதும் இவனை அடித்து அங்கே மயக்கமாக்குன்னு சொல்லும்போது அங்கே உள்ளே இருக்கிறது நம்ம ஹீரோயினோட சோல் தானே, அங்கே அதை எதுத்தெல்லாம் ஃபைட் பண்ண முடியலை, போட்டு அடித்ததுமே மயக்கமாயிடுறான். அடுத்து என்ன பண்ணேன்னு சொன்னதும் இவன் பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லும் போது இங்கே ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே அவளுக்கு அங்கே அவனுக்கு நடந்துச்சுக்கு எல்லாமே ஞாபகம் வந்ததுமே நீ இப்போ என்ன வந்துட்டு பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதுமே அப்பா நான் தான் உங்கள் புள்ளன்னு சொல்லிட்டு பேசினதும் எங்களை பார்த்தா வந்துட்டு ஃபூல் மாதிரி இருக்கா, கடைசியில் நீ வந்துட்டு எங்கள் புள்ளன்னு பேசுகிற அவளுக்கு வந்துட்டியான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் அங்கே கார்ட்ஸை கூப்பிட்டு அட்டாக் பண்ண சொன்னால் ஹீரோயின் எல்லாத்தையுமே போட்டு அடிச்சிடுறா. பட்லர் கோவமாயிட்டு அவரோட பவர்ஸை யூஸ் பண்ண பார்த்தா இவன் தன்னோட பவர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாமே போட்டுட்டு அங்கே கிளம்பிச்சுக்கவுமே இந்த ட்ரிக்கெல்லாம் எப்படி மாஸ்டருக்கு தானே தெரியும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. புள்ளன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. வேணா உங்களுக்கு சில விஷயங்கள் பண்ணி காமிக்கவான்னு சொல்லிட்டு அவள் தன்னோட சக்தி எல்லாமே யூஸ் பண்ணி அங்கே வந்துட்டு எல்லாமே அங்கே நம்ம ஹீரோ மாதிரியே பண்ணி காமிச்சதுமே இது என்ன வந்துட்டு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இம்பாசிபிள், இது நீ கண்டிப்பாக வந்துட்டு இந்த மூவெல்லாம் என் பிள்ளைகிட்ட வந்து கற்றுட்டு நீ ஏமாற்றிட்டு இருக்கான்னு சொல்லும் போது அங்கே நடந்துட்டுருக்க விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டு இப்போ நான் போனால் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும்னு சொன்னதும் இவ்வளோ பிடிங்கன்னு சொல்லும் போதே இவங்ககிட்ட பேச ஒரு பணம் கிடையாது, நான் பேசாமல் அங்கே வந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே 3rd ஃப்ளோர்லேருந்து அவள் பாட்டு அங்கே வந்துட்டு கீழே குதிச்சதில் தரதா உடையுது, அவளுக்கு எதுவுமே ஆகலை. அங்கே இருக்க ஆளுங்க அட பாவி என்னடா சூப்பர் உமன் மாதிரி இருக்காங்க அப்படின்ற சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஷாக் ஆகி பார்த்துட்ருக்காங்க. எப்படி ஜம்ப் பண்ணி ஒன்றும் ஆகலைன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ மாஸ்டரை பற்றி சில விஷயங்கள் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே அவங்க வந்து வீடியோஸ் காமிக்கிறாங்க, இப்படி அவங்க அங்கிள் தான் வந்து தூக்கிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு எப்படி இந்த மாதிரி பண்ணா என் பிள்ளையவே தூக்கிட்டு போயிருக்கானான்னு சொல்லிட்டு அவருக்குமே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. கண்டிப்பாக நான் அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளை இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என் பிள்ளையை கண்டுபிடிங்கன்னு இவருமே சொல்கிறாரு. போயிட்டுருக்கும் போது எங்கள் பிளட்டாக வாமிட் வந்துட்டுருக்கு, ஐ திங்க் என் பாடி ரொம்ப வீக் ஆகிடுச்சிக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க ஆளுங்க எல்லாருமே வட்டிட்டுருக்காங்க. ஸோ வர வழியில் ஒருத்தர் பைக்கில் வந்தால் என்ன கண்ணு தெரியலையா சாவனம் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமாடான்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு பைக்கை பிடின்னு கேட்டு அப்பாட்ட அங்கே வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக அவங்க வந்துட்டு கிளம்பி போகிறான். வச்சிருக்க இடத்த கரெக்டாக கண்டுபிடிச்சி அவங்க மேலே கைப்பட்டுச்சுன்னா சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது ப்ளீஸ் என்ன சேவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாமே சொல்லும் போதே அங்கே அவங்க அங்கிளை பார்த்து நீங்கள் பண்ணிட்டுருக்கிறதுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுதுன்னு சொன்னதும் உயிரோட போக மாட்டேன்னு சொல்லிட்டு அந்தாள் மிரட்டுறாரு. வேலையை மட்டும் பார்த்துட்டு பேசாமல் இங்கேருந்து போயிரு இல்லை செத்து போயிடுவேன்னு சொன்னதும் நீங்கள் லீ குடும்பத்தில் ஒரு மெம்பராக இருந்துட்டு அந்த குடும்பத்தை அழிக்க ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, ரொம்ப கேவலமான ஜென்மம் நீங்கள் அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டதுமே இப்போ பாரு உனக்கு என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப கோவப்படுறாரு. கண்டிப்பாக வந்துட்டு இவளுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவளை போட்டு தள்ளுங்கன்னு சொன்னதுமே அவங்க வந்துட்டு அவங்க கூட சேர்ந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. ஒரே அடியில் எல்லாருமே போய் பறந்து போய் விழுந்து அங்கே பிளட்டாக அந்த ஆள் வாமிட் எடுத்துட்ருக்காரு. ஹீரோயினுமே பறந்தவங்க மேலே போனதுமே ப்ளீஸ் என்ன சேவ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும்போது என்ன ஒரு லேடி இப்படிலாம் ஃபைட் பண்ணுறாங்களேன்னு சொன்னதும் அவங்கள போட்டு அடிச்சுட்டு என்னடா வாயை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்ருக்காங்க. இந்த டெக்னிக்லாம் நீ
யூஸ் பண்ணி என்ன வந்து பயமுறுத்தலான்னு பார்க்குறியா, உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே தங்களோட சக்திகளை யூஸ் பண்ண ஆரம்பித்ததும் இதுக்குமே அடி விழுகுது. ஹீரோயினுக்கு அங்கே பிளட்டாக வாமிட் வந்துட்டுருக்கு. அந்த ஆள் பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு என் முன்னாடி நீ எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது விட்டு அந்த ஆள் அதுக்கப்புறம் அங்கே அடிக்க சொல்கிறாரு. ஹீரோயினுமே எல்லாரு கூடயுமே சேர்ந்து அங்கே ஃபைட் பண்ணிட்டுருக்கா. இந்த ஆள் பார்த்தா திடீர்னு அங்கே கத்தி எடுத்துகிட்டு பின்னாடி வந்து ஹீரோயின் அங்கே வந்துட்டு குத்திடுறாரு. இதுக்கு அப்படி வந்துட்டு அவனை காப்பாற்றுறேன்னு பார்ப்போம், ஏன்ட்ட போய் சேலஞ்ச் பண்ணுறியான்னு சொல்லிட்டு ஸோ அவங்க ஆளுங்களை வச்சு அடிக்க வச்சு அங்கே பிடிக்க சொல்லிடுறாங்க. வந்துட்டு இவளை போட்டு தள்ளி ஆகணும் அப்படின்ற சொன்னது இந்த அடிக்கும் போது நம்ம ஹீரோங்க வந்து ஹக் பண்ணிக்கிட்டதுமே இப்போ வந்துட்டு வேற சாய்ஸே கிடையாது. 2 பேரோட பாடி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு தப்பிக்க முடியும், இல்லை 2 பேரும் சேர்ந்து சாகணும் அப்படின்றத ஹீரோயின் சொல்கிறா. ஸோ அங்கே பயந்து போய் நின்றுட்டுருக்கான். அவன் உடம்புக்குள்ள ஹீரோயின் இருக்க வாசி அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. அவங்க அங்கிள் கண்டிப்பாக இன்றைக்கி டோட்டலாக வந்துட்டு மொத்தமாக 2 பேத்தையுமே போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு பேசும்போது நீ அவளை டச் பண்ணாத அப்படின்ற சிட்டங்க பேசிட்டு இருக்கும் போதே பிடிச்சி மேலேருந்து அங்கே தள்ளி விட்றாங்க. இப்போ பறந்து போய் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சிடுறா. நீ பயப்படாத வந்துட்டு நான் வந்து சொல்லும் போது புல் பண்ணி மேலே வான்னு சொல்லும் போதே அங்கே கத்தியை வச்சு குத்திட்டு மரியாதையோடு நீ அவனை விட்டு இல்லை நீயும் சேர்ந்து செத்து போயிருவ அப்படின்ற சொன்னதும் உன் ட்ரீமில் கூட அது நடக்காது அப்படின்ற சொன்னால் அவளையுமே அங்கே வந்துட்டு ஆளை வச்சு எல்லாமே அடிக்க வச்சு பார்க்குறாங்க. இப்போ 2 பேருமே சேர்ந்து ஃபைட் பண்ணலாம், நீ வந்துட்டு உன் ஹேண்டை கொடுன்னு சொல்லிட்டு பறந்து அங்கே போயிட்டு 2 பேருமே சேர்ந்து ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்துட்டு கீழே வந்து நின்னா பிளட் அவளுக்கு வாமிட் வந்துச்சுக்கு. பார்த்து வந்துட்டு என்னை எதுவும் தப்பாலாம் நினச்சிக்காத, பாடி சோல் சேஞ்ச் ஆகணும்ல அப்படின்ற சீட்டு வேமா பிடிச்சி அவனை போய் அவள் கிஸ் பண்ணதுமே அங்கே திரும்ப பார்த்தா இவனோட சோல் வந்து அவன் பாடிக்குள்ளே வந்ததுமே அவன் தன்னோட சக்தி எல்லாமே யூஸ் பண்ணி அவங்க கூட சேர்ந்து அங்கே ஃபைட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவங்க அங்கிள் என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அங்கே கத்தியை தூக்கி எரிஞ்சிட்ருக்காரு. உடனே அப்படியே பறந்து கீழே வந்துட்டு 2 பேத்துக்குள்ளேயும் செம அங்கே ஃபைட் போயிட்டுருக்கு. பாங்க நீ இப்போ பண்ணிட்டுருக்கிறதுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு அவங்க அங்கிள் சொன்னதுமே உங்களை ஃபேமிலியாக தானே பார்த்தோம், பட் நீங்களே இப்படி வந்து துரோகம் பண்ணுவீங்க நாங்கள் எதிர்பார்க்கலான்னு சொன்னதும் மட்டும்தான் எனக்கு நிம்மதின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. ஸோ இவங்க பேரண்ட்ஸுமே இடத்த கண்டுபிடிச்சி அங்கே வந்து சேர்ந்துடுறாங்க. பார்த்துட்டு நீ நல்லா தானே இருக்கு அப்படின்ற சட்டி கேட்டதுமே நான் நல்லா இருக்கேன்னு சொல்லும்போது அவங்க பிரதரை பார்த்து உனக்கு வந்து நான் நினச்சி கூட பார்க்கலடா நீ இப்படி துரோகம் பண்ணுவேன்னு சொல்லி பேசினதும் அங்கே அதை கேட்டுட்டு அவர் கோவமாயிட்டு ஆமாம் எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்குவீங்க, நான் வருஷமெல்லாம் உங்கள்கிட்ட ஓசிலே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா, நான் யாரை பார்த்து பயப்பட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டுருக்காரு. ஸோ இப்போ பேசாமல் வந்துட்டு இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாகணும், இவனை பிடிச்சவங்க வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் விடுங்கன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போனால் இந்த சைடில் நம்ம ஹீரோயின் அப்படியே மயக்கமாகிடான். அப்போ அங்கே தூக்கிட்டு போய் அங்கே வீட்டில் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், சில வந்து அடிகள் தான் சரியாயிரும் அப்படின்ற சொல்லிட்டு போனதும் அவங்க அம்மா வந்துட்டு கத்திட்டுருக்காங்க என் பொண்ணை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அங்கே அழுதுட்டு அவங்க தயவு செஞ்சு எந்திரிமா அம்மா வந்துட்டு பார்க்க வேணாமா, நான் வந்துட்டு உன்னை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அழுகும்போது ஆண்டி நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் பொண்ணு ரெஸ்ட் எடுத்துருக்கா அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக சாரி கேட்டுக்கிறேன், என்ன காப்பாற்ற போய் தான் உங்கள் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அவங்களுமே என் பிள்ளைய வந்து காப்பாற்றிருக்காங்க, உங்கள் பொண்ணுக்கு நாங்கள் எதுவும் ஆக விட மாட்டேன்னு சொல்லும் போதே ஹீரோயின் ரொம்ப பயந்து போய் அங்கே அரண்டுட்ருக்கா. அதுவுமே அங்கே வந்துட்டு அவள் அம்மா நான் உங்களை பார்க்காம போயிடுவோன்னு நம்ம நினச்சி பயந்து போயிட்டேன்னு செய்கை எல்லாமே காமிச்சதுமே அம்மா இப்போ நல்லா இருக்கேன் நீ கவலைப்படாத அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப எமோஷன் ஆகிட்டாங்க, ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோக்குமே ரொம்பவே எமோஷன் ஆகிட்டு இருக்கு. எல்லாருமே வெளியே போனதுமே நம்ம ஹீரோயின் தன்னை காப்பாற்றினதுக்காக தேங்க்யூ சொல்லி பேசினதுமே நான் தான் உனக்கு தேங்க்யூ சொல்லணும், ஏன்னா சேஞ்ச் ஆகிற விஷயத்தையுமே அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஃபோனை கொடுத்து நீ வந்து ஏதாச்சும் ட்ரபிளில் இருந்தீங்கன்னா நீ கண்டிப்பாக எப்பயுமே எனக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலான்னு சொன்னதும் அவளுமே அங்கே தேங்க்யூ சொன்னதும் அவங்க பாய் சொல்லிட்டு போகிறான். நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க அவங்க அம்மா அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டு அம்மா இப்போ போகிறேன் உள்ளன்னு சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டு அவங்க டியூஷன் ஃபீஸ்க்கு காசு வச்சுக்கோமான்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அம்மா இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ற சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கா. ஸோ அப்போ அங்கே பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுறாங்க, வந்து ஏற்றி தள்ளி விட்டுட்டு கேன்டீனுக்குள்ளே நீ இப்படிலாம் கொண்டு வருவியான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே மேடம் இது உங்களுக்காக தான் சொல்லிட்டு கொடுத்ததும் இது என்ன யூனிவர்சிட்டி நினைக்கிறீங்களா இல்லை என்ன ஃபுட் விற்கிற இடம் நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இவ வந்துட்டு வெஜிடபிள் விற்கிறன்ற பேரில் வந்து திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி அவங்கள அசிங்கப்படுத்தினதும் பொய் சொல்லாதீங்கன்னு சொல்லும் போதே அப்போங்க டைரக்டர் பே நீங்கள் நினைக்க
நினைக்கிற மாதிரி கிடையாது, இவங்க போய் சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க என்னை வந்துட்டு ரொம்ப வந்து டார்ச்சர்லாம் பண்ணாங்கன்னு சொல்லுதும், நீ போய் பேசிட்டு இருக்காத, ஸ்காலர்ஷிப்பில் இங்கே வந்து படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கியா, உங்களை மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த ஸ்கூலில் இடம் கிடையாது, நான் டீன்ஸை சொல்லி எல்லாத்தையுமே கேன்சல் பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே திமிராக பேசினதுமே அதை கேட்டுட்டு அவங்க அம்மா அங்கே பயந்து போயிட்டு, நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் அப்படிலாம் பண்ணாதீங்க, என் பொண்ணுக்கு வந்துட்டு படிப்பு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு உங்களை மாதிரி லோ கிளாஸ் பர்சனுக்குலாம் இப்படி ஸ்கூல் தேவைப்படுதான்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தும் போதே, அம்மா நீங்கள் அவங்ககிட்ட எதுவும் பேசாதீங்கம்மான்னு சொன்னதுமே இது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மான்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு பாவம் நெஞ்செல்லாமே வலிக்குது. ஒரு ஊனமான ஒரு அம்மா இன்னொரு பக்கம் வாய் பேச முடியாத பொண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து எல்லாத்தையுமே ரொம்ப வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க. ஸ்கூல் ரூல்ஸ் எல்லாமே மீறி இருக்காங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த காசு இருக்கவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தாங்க நடந்துச்சுக்கு. அவங்க என் பொண்ணை நீங்கள் படிக்க விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே சாரி எல்லாமே கேட்டதுமே ஒரு கண்டிஷன் சொல்கிறேன், அதை நீங்கள் பண்ணீங்கன்னா இங்கே படிக்கலான்னு அந்த சிசி சொன்னதும் அங்கே காலை தூக்கி சேரில் வச்சுட்டு இங்கே எல்லா இடத்துலையுமே தவந்து வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஷூவை வந்து லிக் பண்ணணும் அப்படின்னா ஓகேவான்னு சொன்னதுமே அவங்க அம்மா அங்கே பண்ணுறேன்னு சொன்னதும், அம்மா நீங்கள் அப்படி பண்ணாதீங்க நம்ம சொன்னால் அவளை பிடிச்சி இழுத்துக்கிறாங்க. அங்கே உடனே அவங்க பாவம் அதே மாதிரி அங்கே வந்துட்டு பண்ணிட்டுருக்காங்க. அப்போ அங்கே அதை பார்த்துட்டு அங்கே வந்துட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து கிண்டல் பண்ணுறாங்க. இந்த ட்ரிக்கெல்லாம் இங்கே யூஸ் ஆகாது, உன்ன மாதிரி வந்துட்டு ஒரு வெஜிடபிள் சேலரோட மியூட்டான பொண்ணெல்லாம் இங்கெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்லும் போதே அவங்க அம்மாங்க வந்துட்டு பிளட்டாக அங்கே வாமிட் எடுத்து மயக்கமானதும் ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப கவலையாகி போயிடுது. அங்கே தவறுதலாக அங்கே கால் வந்து நம்ம ஹீரோக்கு போயிடுது, ஃபோன் கீழே விழுந்து. அப்போ அங்கே என்னாச்சு உனக்குன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்ருக்கான். பட்லர் வந்து என்னாச்சு பாஸ் அப்படின்ற சொன்னதும் அந்த கிங்டம் ஸ்கூலுக்கு நம்ம இப்போ உடனே கிளம்பணும்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போயிட்டு இருந்தா. ஹீரோயின் அம்மா என்னை பயமுடுத்தாதீங்க நீங்கள் எந்திரிங்கம்மான்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு இருந்தா. என்னால் வந்துட்டு உன் படிப்பே போச்சேம்மான்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஸோ வர்றது பார்த்தா நம்ம லீன் தெரிஞ்சதுமே நான் லைஃப் டைமில் இவரை ஒரு டைம் ஆச்சு பார்க்க மாட்டேனான்னு ஏங்கினேன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஹாப்பி ஆயிடுச்சிருக்காங்க. கண்டிப்பாக அவர் என்ன தான் பார்க்க வருவாருன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சேக்கா. அந்த டைரக்டர் பே வந்து நான் இவர் வந்து மிகப்பெரிய பணக்காரரு, நான் வந்து இவங்களுக்கு சாதகமாக பேசினேன்னா எனக்கு வந்துட்டு நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க வர்றாங்க. நீங்கள் என்ன தானே பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசினா அங்கே உடனே அவங்கள போய் பார்த்துட்டு நீங்கள் நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசினதும், என்னப்பா 2 பேத்துக்கு நடுவில் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இவங்க எல்லாருமே சேர்ந்து அம்மாவை புள்ளி பண்ணிட்டாங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறா. இப்போங்க அந்த மியூட்டோட போய் உங்களுக்கு என்ன பேச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அவள் தான் இங்கே எல்லாத்தையுமே புள்ளி பண்ணிட்டுருக்கா, நீங்கள் நினைக்கிற லெவலுக்கு அவள் நல்லவ கிடையாது, வாங்கலை நம்ம பேருமே சேர்ந்து மீல் சாப்பிடலாம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினதும் அங்கே உள்ள எல்லாரையுமே கூட்டிகிட்டு போயிட்டு ஒழுங்காக இப்போ நடந்த உண்மைகளை சொல்லுங்கன்னு சொன்னதுமே ரொம்ப ஃபன்னி தான் பண்ணீங்க, இவங்களுக்காக நீங்கள் வந்து இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்றத சொல்லும்போது அவங்க உடனே அந்த பேஸ் சொல்கிறாங்க, அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் புள்ளி பண்ணிட்டுருக்காங்க, இவங்க ரொம்ப சேம்லெஸ்ஸானவங்கன்னு சொல்லிட்டு அது இதுன்னு எல்லாருமே சேர்ந்து அவங்கள இன்சல்ட் பண்ணதுமே அங்கே நம்ம ஹீரோயினோட அம்மா இவங்க சொல்கிற எல்லாமே போய்ப்பா, இவங்க என் பிள்ளைய ரொம்ப எப்பயுமே அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க, நாங்கள் பூவரன்ற வாசின்னு சொன்னதும் அந்த பே ரொம்ப அங்கே அசிங்கப்படுத்தி அவங்கள பேசினதுமே அங்கே வாயை ஒழுக்கமாக நீ பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பட்லரை விட்டு கண்ணத்தை சேர்ந்து அறைய சொல்கிறாங்க. நீ என்ன தைரியம் தான் இப்படி பேசிட்டு இருப்பா, அவர் யார் தெரியுமா, மாஸ்டர் லீயோட ஃப்ரெண்டு அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ஷாக்காகி போயிடுது. என்னது லீயோட ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு அவளுக்குமே சேர்த்து அடி விழுகுது. என்ன இது ஒரு கண்ட்ரிகளுக்காக நீங்கள் என்ன வந்துட்டு இப்படி பகச்சுக்குவீங்களான்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. இன்றைக்கி என்ன நடக்க போதோப்பா, நம்ம டோட்டலாக ஃபினிஷ் ஆயிடுவோமோன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பயமாயிட்டுருக்கு. திரும்பவுமே அவள் ஓவராக பேசுனதுமே அவளுக்கு அங்கே அடி விழுந்துட்டுருக்கு. உடனே பயந்து போயிட்டு எனக்கு எதுவும் தெரியாது, இவ சொல்லி நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்றத சொல்லிடுறாங்க. உடனே அவள் இவ தான் புள்ளி பண்ணான்னு சொன்னதும் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், வெஜிடபிள் விற்கும்போது அவங்க அம்மா நீங்கள் எல்லாருமே சேர்ந்து புள்ளி பண்ணி அந்த பொண்ணை காருக்குள்ளே வந்து பிடிச்சி தள்ளி விட்டீங்கல்ல, அதனால தானே எனக்கே ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னதுமே ஐயோ ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, நான் அப்படிலாம் எதுவும் பண்ணலை அப்படின்ற சொன்னதும் நீ வந்து ஓன் கிளாஸ்மேட்டவே நீ வந்து இப்படி கொடுமைப்படுத்தியிருக்க, உள்ள ஜெயிலில் பிடிச்சி போடுங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னதும் அங்கே பயமாய் போயிருது அவளுக்கு. அப்போ அங்கே அந்த டைரக்டர் பேயுமே மவுண்டன் ஏரியாவில் இருக்க வில்லேஜுக்கு இவங்களை மாற்றி விட்ருங்க அப்படின்ற சொன்னதும் அவங்க கத்திட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இவ உடனே அங்கே சாரி எல்லாமே கேட்டுட்ருக்கா, என்னை வந்து ஜெயிலுக்கு அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டு உடனே அவங்க பக்கத்தில் வந்ததும் கத்தி எடுத்துட்டு இத்தனை பிரச்சனைக்கு காரணம் நீ தான், நான் உன்னை கொன்றுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே அட்டாக் பண்ணுறா. திரும்பவுமே அவளை கத்தி வச்சு குத்த போனால் நம்ம ஹீரோ வந்து அங்கே கையை பிடிச்சிக்கிறான்.
கையில் அடிப்பட்டதுமே அவங்க ஆளுங்க பிடிச்சி அடித்து அவளை அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு இருக்கும்போதே பார்த்தா திரும்பவுமே அவங்க மயக்கமாயி கீழே விழுந்துடுறாங்க. ஐயோ என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிடுச்சுக்கு. அங்கே பட்லர் போது இவங்களெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிடுறாங்க. கண்ணை முடிச்சு பார்த்தா திரும்பவுமே அங்கே வந்து சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு. ஐயோ திரும்பவுமே வா அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க பையன் சொல்லிட்டு பேசினா அங்கே செய்ய காமிச்சதுமே சரி ஓகே நீங்கள் வெளியே போங்க நாங்கள் பேசிக்கிறோன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க பயந்து போய் கேட்டதுமே திரும்ப வந்துட்டு நம்ம சுவிட்ச் ஆகிருக்கோம். கண்டிப்பாக இதுக்கு ஏதாச்சும் வந்துட்டு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சாகணும். நம்ம கிஸ் பண்ணிக்கிட்டால் திரும்ப அந்த மாதிரி நடக்குமோ என்னமோன்னு சொல்லிட்டு எங்கே பேசினதும் சரி ஓகே வேறு வழி இல்லை பேசாமல் வந்துட்டு நம்ம அப்படி பண்ணலாமான்னு சொல்லும்போது முடியாதுன்னு சொன்னதுமே சரி கையை கட் பண்ணிக்கலாம் தான் கையை அப்படின்ற சொல்லிட்டு அதே மாதிரி கட் பண்ணி அங்கே வந்துட்டு சேர்த்து வச்சு பார்க்குறாங்க. அப்படி இருந்தாலுமே அது ஒர்க் ஆக மாட்டுது. என்னடா பண்ணுறது இந்த டைம் அப்படின்ற சொல்லிட்டு பேசாமல் கிஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணால் கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோட அம்மாங்க கதவை திறந்ததுமே ஐயோ நீங்கள் கேரி பண்ணுங்கப்பா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க கதவை மூடிட்டு போனதுமே வேமா அங்கே வந்துட்டு அவள் பெட்ஷீட்டை வச்சு அங்கே வந்து மறைச்சி அங்கே உட்காந்துக்கிறான். ஷை ஆயிடுச்சுக்கு உன்னால தான் பாரு நான் எவ்வளோ அசிங்கப்படுறேன் அப்படின்ற சொல்லிட்டு என்னை ஹீரோயின் பாடிக்குள்ளே இருக்கவாசி ரொம்பவே அங்கே வந்துட்டு வெக்கமாக வந்துச்சுக்கு. சரி ஓகே நாளைக்கு வந்துட்டு இப்படி ஃபங்க்ஷன் இருக்குது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம நாளைக்கு வந்துட்டு இப்படியே போகலாம் யாருக்கு தெரிய போகுது அப்படின்ற சொல்லிட்டு ஸோ 2 பேருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க. அவங்க ஃபேமிலிக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. ரொம்பவே ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அங்கே உள்ளே போனால் அங்கே சூன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அங்கே வந்துடுறா. நீங்கள் என்ன மறந்து போயிட்டீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பற்றி கேட்குறா. லாஸ்ட் டைம் உங்களை ஹாஸ்பிட்டலில் கூட நான் வந்து பார்க்க வந்திருந்தேன் அப்படின்ற சொல்லிட்டு வீட்டில் இருக்கவாசி அவளுக்கு எதுவும் புரிய மாட்டுது. அப்போ அங்கே நீயா நடுவில் வர்றதுக்குன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டதுமே அவங்க அசிஸ்டன்ட்டுமே பாவம் இந்த பொண்ணு வந்துட்டு தெரியாமல் ஏதோ பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசினா அங்கே ஓங்கி குத்துனதில் என்ன இவளுக்கு வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்காளா அப்படின்ற சொல்லிட்டு அவங்களுக்கே ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு பேசினதும் நம்மளுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லாமல் இதுக்காக இப்படி இருந்துட்டுருக்கீங்க அப்படின்றத சொல்லும்போது இவங்க யங் லேடி ஷோ அப்படின்ற சொன்னதுமே கையை பிடிச்சி ஹீரோயினை அப்படியே திருகி வச்சா. எனக்கு பீப்புள்ஸை வந்து அடிக்கிறது பிடிக்காது பட் வந்துட்டு இந்த மாதிரி பீப்புள்ஸை வந்து அடிக்கிறதுல தப்பு இல்லைன்னு சொன்னதும் அவங்க கார்ட்ஸ் எல்லாமே கூப்பிட்டதுமே அந்த ஷூவையுமே ஹீரோயின் போட்டாங்க அடிச்சிடுறா. என்ன தெரியும் தான் நீ ஏன் மேலே கையை வைப்பன்னு சொன்னதும் திரும்பவுமே போட்டு அடித்ததுமே நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க உங்களோட சக்திகளை நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது என்ன நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பாவை பார்த்து பேசினதும் ஷூ ஃபேமிலியை நீ கோவப்படுத்தக்கூடாது நீ பண்ணுறது தப்பு அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஸோ அதை கேட்டுட்டு கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து இவ்வளோ மாதிரி ஆளெல்லாம் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஷூ ரொம்ப கோவப்பட்டுச்சுக்கா. ஸோ அப்போங்க நான் வந்து இந்த குடும்பத்தோட மருமகளாக வரப்போகிறவ அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சி நின்றுக்கிறா. இல்லை நாங்கள் உண்மைதான் சொல்கிறோன்னு சொல்கிறதும் நீ வந்துட்டு எப்படி என்னை விட்டுட்டு வேறு ஒருத்தவங்களை போய் லைக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டதும் இப்போ என்னப்பா சொல்கிறதுன்னு சொன்னதும் நீ எதுவும் சொல்ல வேணா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத நம்ம ஹீரோயின் சொல்லிட்டேக்கா. நீ இப்போவே வந்துட்டு பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு பேசாமல் இங்கேருந்து போயிடுன்னு சொன்னதும் ஓ மன்னிப்பு நான் கேட்பேனா நான் உன்னை சேலஞ்ச் பண்ணுறேன் நீ என் கூட சேர்ந்து வந்து ஃபைட் பண்ணி பார்ப்பேயான்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருக்குமே இவங்க வந்துட்டு ஆர்ட்ஸில் ரொம்ப மிகப்பெரிய ஆள் கண்டிப்பாக இவங்களை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லும்போது அப்பாவுமே இவ ரொம்பவே வந்து ஃபைட் நல்லா பண்ணக்கூடியவன்னு சொன்னதுமே இல்லை நான் அந்த சேலஞ்சை ஏற்றுக்கிறேன்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுச்சுக்கு. இவ இன்னும் ஒரு செகண்டில் வந்துட்டு அடி விழுக போகிறா அப்படின்ற சொல்லும்போது நீ ஷோராக சொல்கிறியாப்பான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே ஒன்றும் பரவாயில்ல நான் வந்துட்டு ஏன் இப்போ உன்னோட உடம்புல இருந்தால் என்னோடய ஸ்கில்லை யூஸ் பண்ண முடியாதா என்ன நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றதா சொல்லிட்டு அங்கே இன்னைக்கு ஃபைட்க்கு வரையான்னு சொன்னதுமே உடனே அந்த ஷூ ஃபைட் போனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு நீ ஏன் கூட ஃபைட் பண்ணிப்பார் எங்கள் மேடம்கிட்ட நீ அதுக்கப்புறம் ஃபைட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே அவங்க அடியால் வந்துட்டு ஃபைட்க்கு வந்தா அவனையுமே போட்டு அங்கே அடி வெளுத்து விட்டா. இந்த ஷூ வந்துட்டு ரொம்ப கோவமாயிட்டு உடனே நான் இப்போ உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் தன்னோட சக்தி யூஸ் பண்ணால் நம்ம ஹீரோவுமே தன்னோட சக்தியெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க கண்டிப்பாக வந்துட்டு இதில் மேடம் ஷூ தான் ஜெயிப்பாங்க அவங்க இதில் ரொம்பவே பெஸ்ட்டானவங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருந்தா ஹீரோயின் வந்துட்டு ஈஸியாக தோக்கடிச்சதுமே இது ரொம்ப ஃபெமிலியராக இருக்கே மாஸ்டர் லியோட ட்ரிக்கு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ஷூக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பட் ஆனால் நம்ம ஹீரோயின் அவள் யோசிச்சுக்கும் போதே ஓங்கி ஏற்றி அங்கே தள்ளி விட்டா. ஐயோ என்ன ஷூ தோற்று போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகி போயிடுது. இங்கேருந்து எந்திரிச்சு போறியா இல்லை நாங்கள் வந்துட்டு அடித்து வெளியே தூக்கி போடணுமான்னு சொல்லிட்டு பிடிச்சி அங்கே வந்து இழுத்துட்டு போக சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ட்ரபுளுமே சேவ் ஆயிடுச்சுன்னு சொல்லும் போதே ஹீரோயின் மயக்கமாயிடுறா. அவங்க கொண்டு போய் சேர்த்துருக்கும் போது இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நார்மல் தான் ஸ்ட்ரெஸ்னால ஆயிருக்குன்னு சொல்லும் போது கையை பிடிச்சி பார்த்தா அங்கே கையில் வந்துட்டு சில தடயங்கள் மாதிரி உருவாயிடுச்சுக்கா. அப்பாங்க அவங்க அம்மாட்ட இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மார்க் வந்துட்டு எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குன்னு சொல்லும் போதே
திடீர்னு பார்த்தா அங்கே அவனுக்கு தலை சுற்றிட்டு இருக்கு. என்ன அங்கே சில விஷயங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் சின்ன வயசில் அவங்க அப்பா கூட தான் சேர்ந்து அங்கே எஸ்கேப் ஆகி ஓடி இருந்திருக்கா. அவங்க அப்பா அங்கே வந்துட்டு அந்த பென்டென்ட்டை கையில் கொடுத்து இங்கேருந்து எஸ்கேப் ஆயிருமான்னு சொன்னதுமே, இன்னைக்கு கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டோன்டான்னு சொல்லிட்டு உயிர் போகிற லெவலுக்கு இவனை அடிங்கன்னு சொல்லிட்டு போட்டு அடித்ததுமே, அப்பா அப்படின்றத சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பா அழுததுமே, உடனே அந்த பொண்ணுகிட்டையுமே போய் குட்டி பொண்ணு நீ பேசாமல் அதை கொடுத்துரு அப்படின்றத சொல்லிட்டு இங்கே கேட்டால், அந்த புள்ள கொடுக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு கடிச்சு வச்சுட்ருக்கா. என் பிள்ளைய விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கே வந்துட்டு சொல்லிட்டுருக்காரு. அப்போ அங்கே பார்த்தா ஒரு குட்டி பையன் டாக்கோட சேர்ந்து வந்திருக்கான். அதான் நம்மளோட ஹீரோவுமே அப்பாங்க யார் இந்த பையன் மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லும்போது ஓடி பறந்து வந்து அவ்வளோ பெரிய ஆளை வந்துட்டு அடிச்சிடுறான். பட் இதுக்கு வேறு வழியே இல்லை, நம்ம வந்துட்டு இப்போ நம்பி தான் ஆகணும். இதான் ஸ்டோரியேவும். இதை நம்ப மாட்டேன்னா நம்ம சொல்ல முடியாது. என்னப்பா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்ற சொன்னதும் ஒழுங்காக அங்கேருந்து ஓடிடுங்கன்னு சொன்னதுமே அந்த குட்டி பையனை பார்த்து இவ்வளோ கூட்டம் ரவுடியுமே பயந்து ஓடி போயிட்டாங்க. அவ்வளோதான். அப்போ அந்த பொண்ணு அப்பா தயவு செஞ்சு நீங்கள் எந்திரிங்க அப்படின்ற சொன்னதுமே கையை பிடிச்சி அவங்க அப்பா அந்த பையன் கையில் கொடுத்துட்டு அந்த பென்டென்ட்டையுமே ஆளுக்கு வந்து ஒன்றா வந்து பிரித்து கொடுத்துருக்காரு. இதை நீங்கள் வந்துட்டு எப்பயுமே உங்ககிட்ட வச்சுக்கணும், இதை உங்களை எப்பயுமே சேர்த்து வைக்கும், என் பொண்ணை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மயக்கமாக இருக்கார். ஸோ இதுதான் இப்போ வந்துட்டு ஹீரோயின் கையில் ப்ளூ கலராகவும் ஹீரோயின் கையில் கோல்டு கலராகவும் வந்துட்டுருக்கு. ஸோ வாங்க கடைசியில் அவங்க சொல்லிடுறாங்க இவன் வந்துட்டு என்னோட சொந்த பொண்ணு கிடையாது, நான் இவளை தத்தெடுத்து தான் வளர்த்தேன்னு சொல்லிட்டு அவங்க தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. என் பொண்ணை வந்துட்டு காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அங்கே அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹீரோயின் பாடி உள்ளே இருக்கவாசி நான் எப்படியாச்சும் வந்துட்டு இவரை வந்து திரும்ப வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணுமேன்னு சொல்லிட்டு அங்கே போய் வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றத சொல்லிட்டு நாள் கழிச்சு நம்ம ஹீரோயின் நல்லா ஆகிட்டாங்க. ஸ்கூலுக்கு தான் அவனே கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு இருக்கான். நீ பார்த்து கேர்ஃபுல்லாக போயிட்டு வா அப்படின்றத சொன்னதுமே கண்டிப்பாக அப்படின்றத சொல்லிட்டு அவளும் ஹாப்பி ஆகிட்டு போகிறா. அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு நீ ஸ்கூல் படிப்பை முடி, அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கிடுவேன், நீ எப்பயுமே என் கூட தான் இருக்க போகிற அப்படின்றத சொல்கிறான். ஸோ இந்த பாடி எக்ஸ்சேஞ்ச் ஆனதே இவங்களுக்குள்ள அந்த பென்டன் வந்து இருந்த வாசி தான். இப்போ ரெண்டுமே ஒன்று சேர்ந்த வாசி. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பாடி எக்ஸ்சேஞ்செல்லாம் இருக்காது. பட் கூட சேர்ந்தே ரெண்டு பேரும் ஹாப்பியாக ஒன்றா இருக்க போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஃபேண்டஸியாகவே இந்த ட்ராமா இருந்துச்சு. உங்களுக்கு இது பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.